சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணி சொன்னதை கேட்டு ரொம்பவே குழம்பி போகிறாரு. என்ன சொல்கிறோமா, அவன் செல்லில் வந்து வீடியோ இல்லையா அப்படிங்கிறாங்க. வீடியோ இல்லை, பார்த்தாச்சு, அதனால் பிரச்சனைகளும் வந்துருச்சு. ஆனால் அவன் செல்லில் வந்து அந்த வீடியோ மட்டும் இல்லை, அதை மட்டும் உறுதி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவன் வந்து சத்யா திருடின இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அதில் பதிவு பார்த்துட்டு அதை வந்து என்னுடைய செல்லுக்கு அனுப்பிடு, ஒரிஜினல் நீ அழிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருக்கான். அந்த தம்பியை நான் தற்செயலாக பார்த்தேன். பார்க்கும்போது தான் சொன்னார், அண்ணா நீங்களும் சத்யாவும் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க. அப்பாவும் முன்னாடி நீங்கள் பழக்கம் கிடையாது. ஆனால் வந்து அதை வந்து அந்த முத்துன்னு டிரைவர் நான் வந்து வாங்கிட்டு போனார். ஒரிஜினலை என்னை அழிக்க சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அவர் செல்லில் இருக்குது அப்படின்னு அவன் தெளிவாக சொன்னான். இப்போ கூட அவன் முன்னாடி ஃபோன் அடித்து கேட்காம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. முத்துட்ட உண்மையிலே அந்த வீடியோ இருக்கலாம் அப்படிங்கிறான். அண்ணே அவங்ககிட்ட போய் சொல்லுவானா, உண்மையிலே முத்துக்கிட்ட தானே இருக்குது, அதுவும் அவன் செல்லில் தான் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த மெமரி கார்டை கூட உடச்சி போட்டார், அதுக்குள்ளே காசையும் கொடுத்துட்டாரு. மற்றபடி அந்த பென்ட்ரைவில் கூட இல்லைண்ணே, ஃபுல்லாக வந்து முத்து செல்லில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, நீ இல்லைங்கிற, ஆனால் அவன் இருக்குங்கிறான். எதுதான் உண்மைன்னு தெரியல, எனக்கு குழப்புது. ஒருவேளை நீ பார்க்காமே கூட என்கிட்ட வந்து பார்த்த மாதிரி சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் எதுக்கு அப்படி சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட வந்து நான் பணம் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வந்து அசலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை வந்து அந்த முத்தை வந்து நான் பழி வாங்குறது தான் நீங்கள் சொல்லும் போது எனக்கும் எதிரி முத்து தான். என்ன முத்து கஷ்டப்படுதான்னா இன்பமாக இருக்கிறது நான் தான். அந்த வீட்டில் என்னையும் என் புருஷனையும் சுத்தமாகவே மதிக்கிறது கிடையாது. எப்போ எடுத்தாலும் என் வீட்டுக்காரை வந்து எதையாவது ஒன்று சொல்லி மனசை நோக்கடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுபோக வந்து எனக்கு அவர் சுத்தமாக முத்து மீனானா பிடிக்காது அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் நம்ம ஒத்து போகிறோமோ ஒத்து போலையோ ரோஹிணி, எனக்கு முத்தை பிடிக்காது, மீனாவும் பிடிக்காது, உனக்கும் பிடிக்காதுன்னு தான் எனக்கு ரொம்பவே ஒத்து போகுது. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த வீடியோ அவன் செல்லில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் உனக்கு சொல்லுது புரிதா புரியலையா, நான் தான் டைரெக்டாக பார்த்தேன், அதில் ஒரு சில பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருக்கேன், அதையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த செல்லில் தான் வந்து சத்யா திருடின வீடியோ, எங்கள் மாமியார்ட்ட திருடின வீடியோ இருக்குன்னு நான் என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. உண்மை நிலையில் சொல்ல போனால் அதில் வீடியோ இல்லை, இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரோகிணி நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த இவன் தினேஷை நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. பாரு ரோகிணி, உனக்கு என்னன்னாலும் பண்ணித்தர தயாராக இருக்கேன். அந்த முத்தை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவன் ஒவ்வொரு நிலையில் கடந்து வந்துக்கிட்டே இருக்கான், சரியா? இப்போ பார்த்தா ஒருத்தனுக்கு உதவி பண்ணி அவனுக்கு 60ஆம் கல்யாணம் என் அப்பனுக்கு பண்ணிக்கிறதுக்கு இவன் காசு கொடுத்துருக்கான். எங்கே போனாலுமே அவன் வந்து பேர் தான் இருக்குது. அவனை மீறி என்னால் தொழிலும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் அதையே கெடுத்து விட்டான், அந்த வட்டி தொழிலை. அதனால் வந்து அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அவனை பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, சத்யாவும் கூட வேலைக்கு வச்சுருக்கீங்க, சத்யாவே மாட்டி கொடுக்க நினைக்கிங்களா என்ன அப்படிங்கிறாங்க. பாரு, சத்யாவை வந்து நான் வந்து ஒரு இறை கொடுக்கறது தான் வச்சுருக்கேன். ஆனால் அவன் என்ன நினச்சிட்ருக்கான், நான் நண்பன் நினச்சிட்ருக்கான். ஒரு நாள் அவன் நண்பனாக ஏற்றுக்கிட்ட போகிறது கிடையாது. அவன்கிட்ட பணமும் கிடையாது, ஒரு கதையும் கிடையாது. அவனை வச்சுட்டான் என்ன, எனக்கு என்ன யூஸ், நோ யூஸ். எதுக்கு அவனை வச்சுருக்கான்னா, அவன் படிச்சிருக்கான், கொஞ்சம் ஐடியாவை எனக்கு சொல்கிறான். எங்கள் டீமில் யாருமே படிக்கலை அவனை தவிர. ஆனால் வந்து நீ வட்டிக்கு வாங்கினதாக வச்சு தான் அவனுக்கு தெரியாது. அவனை எங்கேயாவது அனுப்பிவிட்டு தான் உன்னையே கூப்பிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா? இப்போ கூட வசூல் பண்ணுறதுக்கு அவன் வெளியில் போயிருக்கான். அவன் வரது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால தான் அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்படியாவது எனக்கு அவன் வீடியோ எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இருந்தால் தானே சிட்டி வரும் அப்படிங்கிறாங்க. பாரு நீ, உனக்கு வந்து அதுக்குள்ளே போதிய அறிவு இல்லையா, இல்லை நான் தான் வந்து ரொம்ப கவலையில் இருக்கேன்னு எனக்கு புரியல, உன்னை கூப்பிட்டு வரேன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சிட்டியப்பா வந்த தினேஷை ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. பாரு, முத்து சம்மந்தமான அந்த வீடியோ, அந்த முத்தையும் அசிங்கப்படுத்தலாம், அந்த மீனாவையும் அசிங்கப்படுத்தலாம், ஏன் சத்யாவையும் அசிங்கப்படுத்தலாம். அப்படி படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனாவை வீட்டில் வாழ விட மாட்டாங்க. மற்ற மீனா வெளியே வந்துடுவா. முத்துக்கு அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதை இப்போ கூட இல்லை. உங்கள் மாமியார் ஏதோ ஒரு வகையில் வெளியே அனுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீனே பேசும்போது சொன்னேன். அப்படி இருக்கும் இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே அனுப்பிடுவாங்க. என்ன அப்படி அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பும்போது தங்க கூட இடம் இருக்காது. நான் சிட்டிக்குள்ளே எங்கேயுமே அவனுக்கு வாடகை வீடு கிடைக்கும் மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அவன் கிராமத்தை பார்த்து போயிடுவான். என் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சிட்டியை தான் அந்த இல்லாமல் ஆகிட்டான் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் உனக்கு கூட 10 லட்ச ரூபானாலும் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீ இதை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி, அதில் வீடியோ இல்லையே, வீடியோ இருந்தாலும் என்னென்னு பண்ணிடலாமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இன்றைக்கி சொல்கிறது தான், அது கொஞ்சம் எதாவது இருக்கான்னு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா அவனை 10 லட்ச ரூபா தரேன், நீங்கள் என் கடனே எதுவும் தர வேண்டாம், தினேஷை நான் பார்த்துக்கிட்டேன், அவனை நான் கொடுக்குற பூசிகளை உன் பக்கத்துலேயே வர மாட்டான் லைஃப் லாங்கில், சரியா அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் பார்க்குறேன், ஆனால் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு சத்யா வராரு. சத்யாவா நண்பா அப்படிங்கிறாங்க. சிட்டி என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க. ஒன்றுமில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு செல்லில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அது நம்மால் வந்து தவறுதலாக வந்து அழிச்சிட்டார் போல் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, அழிச்சிட்டாலும் மீட் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, சரி ஒரு வேளை அதையும் சேர்த்து அவர் அழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேறு எதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவர் அழிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கிடக்கும். ஏன்னா அவருக்கு இன்னொருத்தர் செல்லு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை அதை அழிச்சு வச்சுருந்தாங்கன்னா இமெயிலையோ எதுலையோ ஒன்றில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது தெரியாது. அந்த இமெயில் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த வீடியோ வந்து இமெயிலில் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. யார் வீடியோ வந்து இமெயிலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது அவன்கிட்ட சொல்லுறதுக்குன்னு சத்யா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் புருஷன் வந்து அவன் பொண்டாட்டி வந்து ஒரு சேட்டை பண்ண வீடியோவை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ அந்த செல்லில் பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க. இமெயில் ஐடியில் கூட போட்டு வச்சுருப்பாப்புல, சரியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஒருவேளை அவன் இமெயிலில் போட்டு வச்சுருப்பானோ, வச்சாலும் வச்சுருப்பான். அவன் பொண்டாட்டி பயங்கரமானவா, நம்ம ஒரு கதையில் வந்து அவன் குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி சித்தரித்து போட்டு விட்டோம். அதையே அவள் கண்டுபிடிச்சி நான் தான் போட்டேன்னு கண்டுபிடிச்சி நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ஆனால் கண்டிப்பாக போட்டா அவள் சொல்லி இவன் இமெயில் எப்படி யூஸ் பண்ணணும் அது சொல்லணும்னு இவன் கூட தெரிஞ்சு வச்சுருப்பான். மீனா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாள், இமெயில் எப்படி பயன்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காங்க. என்ன சிட்டி இப்போ சிரிக்கிற அப்படிங்கிறேன். ஒன்றுமில்ல, இப்படி யோசனை இல்லாமல் தான் இருந்துட்டேன், நீ படித்தவங்கலாம் டபார்னு யோசனை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது அணுகுமுறை தான், நான் தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல போகிறோம். இதான் நடைமுறை. சிலவங்க வந்து இமெயிலில் போட்டு வச்சுட்டு அந்த தேதியோ இல்லை ஏதோ ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு மீதியை அழிச்சு விட்ருவாங்க. யாராவது இந்த செல்லில் ஏதாவது பார்த்துட்டோம் வச்சுட்டோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதாயிரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கள் மாமா தான் இருக்கார், முத்து, சரியா. அவர் வந்து நான் வந்து திருடின வீடியோ அவர் செல்லில் வச்சுருந்தார், உங்களுக்கே தெரியும். என்ன, அந்த வீடியோவை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது, எங்கள் அக்காவை யாராவது பார்த்துடக்கூடாதுன்னு அழிச்சிட்டு இமெயிலில் போட்டு வச்சுருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ, இவனே எதை சொல்லுதுன்னு ஒரு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சரி சத்யா, எக்ஸாம் படிச்சுட்ருக்கியா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிற. சரி படி அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, இன்றைக்கி வேலை முடிஞ்சிட்டு வசூல் பணம் இவ்வளோ இருக்குது, சரியா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உனக்கு சேர வேண்டிய கமிஷன் வந்து உன் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, அதான் கரெக்டாக ஏற்றிடுவேன், போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதில் வேலை பார்க்குற இன்னொரு நாள் வர சொல்கிறாங்க. கதை உடை அப்படின்னு கதை உடைக்கிறாங்க. கதை உடைச்சுன்னு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, நான் வந்து சிட்டி பேசுகிறேன் அப்படிங்கிற, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் வந்து கேலரியில் தானே இல்லை அப்படிங்கிற. ஆமாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் இமெயிலில் இருக்காதா அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் அதை பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அதை பாரு, நான் தான் படிக்காதவன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு படித்தவன்ட்ட விசாரிக்கையில் தான் அது தெரியுது. அவன் கரெக்டாக சொல்லுதாங்க, ஃபோட்டோவை வந்து கேலரியில் அடிச்சுட்டு கூட இமெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க, இமெயிலில் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சிட்டி, அதுக்கு பாஸ்வேர்டு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அவன் செல்ஃபோனில் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி தானே வச்சுருப்பான், அவன் செல்லுலேயே எடுத்துப்பார் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிட்டி நான் பார்க்குறேன், ஆனால் இன்னொரு வாட்டி அவன் செல் எடுக்க சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரில, ஒரு வாட்டி எடுத்தே பிரச்சனை ஆகிட்டு, இப்போ எடுத்தால் மாட்டி பண்ணால் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, காசு பணம் ஒன்றும் சும்மா வராது, சரியா. நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை நான் தள்ளுபடி பண்ணுதேன், அது போக உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தாரம்னு சொல்லியாச்சு. ஏன்னா மேற்கொண்டு வேணால் என்கிட்ட வாங்கிக்க, கூட கொஞ்சம் நாள் வாங்கிக்க, ஆனால் இந்த வேலையை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணு. நீ அப்படி பண்ணுனா தான் இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்புவாங்க. இந்த மீனாவும் இந்த வீட்டில் வாழ முடியாத சூழ்நிலையில் 2 பேரும் தூர போவாங்க. எனக்கும் தொழில் நல்ல மாதிரி நடக்கும், உனக்கும் வீட்டில் எந்த இடைஞ்சலும் இருக்காது, சரியா. உன்னை டார்ச்சர் பண்ணுற அந்த தினேசையும் நான் வந்து இல்லாமல் ஆக்கி விட்ருவேன். அப்படிங்கும்போது உன் பாட்டில் ஜாலியாக இரு. நீ என்ன பண்ண ஏது பண்ண நான் கேட்கல. ஏன், அந்த தினேசை வந்து பிடிச்சி கூட நான் என்னப்பா நடந்துச்சு ஏதுப்பா நடந்துச்சு நான் கேட்டுக்கிட்டு ஒன்று நான் அவன் பண்ணதை விட நான் பல மடங்கு பண்ண முடியும். எனக்கான அது அவசியமே இல்லை. என்ன, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இலக்கு வந்து முத்துக்கு நீ எதிரிங்கும் போது எனக்கு நண்பி நீ. நண்பிக்கு நான் வந்து எதிராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ சத்யா வந்து என் கூட இருக்கான், ஆனால் வந்து 80% வந்து அவனுக்கு நான் உதவிகரமாக தான் இருக்கேன், வருமானம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் முத்து மச்சினங்கிறது மேலே மட்டும்தான் எனக்கு ரொம்ப காண்டாக இருக்க தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நீ வந்து எனக்கு வட்டிக்கு வேணாலும் கூட என் எதிரி உனக்கு எதிரியாக இருக்கும்போது சரி ரைட், நான் கை கோர்ப்போமே, அந்த வட்டி பணமே தேவையில்லை, அசலும் தேவையில்லை, மேற்கொண்டும் 10 லட்ச ரூபா செலவு கொடுப்போமேங்கிற அளவுக்கு நினைக்கேன். நீ பார்லரை விற்றுட்ட வச்சுட்டேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு பார்லர்னாலும் ஓப்பன் பண்ணி தரேன், அந்த 10 லட்சத்தை தாண்டி. எனக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும்,
அந்த வீடியோ எல்லா பக்கமும் பரவணும். பரவி இந்த முத்து அசிங்கப்படணும், மீனா அசிங்கப்படணும். இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது. சொந்த மச்சினன் திருடி இருக்கான், அந்த வீடியோவை சொந்த மச்சினன் செல்லில் வச்சுருந்தான், சொந்த வீட்டிலே சொல்லலை, வைக்கலை, பெற்ற தாய்கிட்டே திருடதை வந்து வெளியே சொல்லலை இன்னும் அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படணும். அப்போ அந்த வீடியோவை நீ இமெயிலில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு அவ்வளோ ஓவராக இருக்கா மெயிலில் போட்டது அளவுக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்காங்க. உடனே இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா எங்கேயே இருக்க அப்படி வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற, வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்? நான் தான் உன்னை தேடி தேடி வருவேன், எப்பவும் நீ என்னை தேடி வரேன் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஒரு யோசனை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி வா, நான் தான் ஐடியா பண்ணியாச்சே வா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து செல்லில் ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொல்லி சிட்டின்னு அனுப்புகிறாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அதெல்லாம் பார்த்துட்டேன்டி, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லையா? அப்போது நீ பணம் மறுபடியும் வட்டி அவனுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், இன்னொரு வாட்டி பாரு, அதில் ஆதாரம் இருந்துச்சுன்னா 10 லட்ச ரூபா தாரங்க, ஒரு பார்லரும் உருவாக்கி தரேன், நீ வட்டிக்கே பணம் தர வேண்டாம், அசலும் தர வேண்டாங்கிறான் அப்படிங்கிறாங்க. பாருடி செமடி, செம ஆஃபர்டி, 10 லட்ச ரூபா அது போக பார்லரு, வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டாங்கிறான். இந்த மாதிரி வருமா? எதிரிக்கு கை வைக்கிங்களோ அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அப்படி தான். சிட்டிக்கு சுத்தமாக முத்தை பிடிக்கல, முத்தால் என் தொழிலெலாம் பாதிக்கப்படுது, அதனால் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அந்த வீட்லேயே அவங்க வைக்க மாட்டாங்க. அந்த ஊர் உலகத்துலேயும் அவனை மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துலேயும் பொண்ணு எடுக்கலன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த ஊர் விட்டே அவன் போயிடுவான், அவன் ரொம்ப மானக்காரன். மீனா அதை விட மானக்காரி. பேசாமல் கிராமத்தை பார்த்து போயிடுவாங்க. எனக்கும் தொழில் ஓகோன்னு ஓடும், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட நான் பண்ணித்தரேன். அதுபோக அந்த பிஏ தினேஷ் தான் ஏதாவது பண்ணுதானா அவனை இல்லாமல் ஆக்கிடுதேன். அவன் இருக்க போய் தானே உனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், லைஃப் லாங்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறான் சிட்டி. இது சரியாக வரும் அடி அப்படிங்கிறாங்க. அதுதான் உனக்கு சரியாக வரும், இதை நீ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் ஓகே தான். ஏற்கனவே எடுத்து பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் எடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முத்து வந்து அன்டையத்தில் வந்து நல்லா அசந்து தூங்குவான், நான் பார்த்துருக்கேன். அவன் வந்து இடையில எந்திரிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் கார் ஓட்டுதானா நல்லா அசதியில் தூங்குவான். அப்போ நைட்டு போய் எடுக்கணும். மீனாவும் பூ வியாபாரம் பண்ணுறது, வீட்டு வேலை வச்சுருதுன்னு அசந்து தான் தூங்குவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க 2 பேருமே. ஒரு 3 மணி வாக்கில் நைஸாக போய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாசுக்காக பண்ணு, வெளியே தெரிஞ்சுன்னா அவன் முத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், வச்சு செஞ்சுருவான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வாட்டி பட்ட அனுபவம் இருக்குது, நான் அதை மறக்க மாட்டேன். ஆனால் அந்த முத்து மீனாவும் நிம்மதியாக இருக்கவே கூடாது. என் பையனை எடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, நான் அவங்களுக்காக அவசரப்பட்டு நான் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே படிக்க வச்சு பல லட்ச ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மனைவிக்கிட்ட கட்டின புருஷன்கிட்டே நான் வட்டிக்கு வாங்கிட்டு வடக்கே தைக்கலான்னு அது போக ஒன்றை வச்சு போய் சொல்லி ஒரு நாடகம் நடித்து வேறு பணம் வேண்டியிருக்கு. இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனாவும் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த குடும்பத்தில் நான் அசிங்கப்படுறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான், அவங்க தான். என் புருஷனையும் என்னையும் அந்த குடும்பத்தில் டேமேஜ் பண்ணதே தான் வேலை, புருஷனுக்கு முன்னாடிக்கும். அதனால் இவங்க 2 பேரையும் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பாரு, அந்த செல்லில் இந்த ஆதாரத்தை எடுத்து நான் பரப்புவோம் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு வடி அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையோடு இருடி, கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஏதோ பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. எட்டி பார்க்கையில், என்ன மனோஜ் என்ன எட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை முட்டை திங்க, 50 முட்டை திங்க, 50x7 என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு என்ன ஆச்சு, மாதத்துக்கு என்ன ஆச்சு, வருஷத்துக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ முட்டை திங்க, இப்படி திங்குனால தான் இவன் வந்து இப்படி இருக்கான், நானும் இப்படி மாதிரி தின்னோம்னா பெரிய ஆளாக இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ், அவன் வாட்ச்மேனாக இருக்கான், நீ என்ன செய்ய போகிற, எங்கேயும் வாட்ச்மேனாக இருக்க போகிறாயா? இல்லைல்ல, நீ முதலாளியாக தானே இருக்க போகிற, அதனால் வந்து முதலாளி மாதிரி இருக்கு. அவன் வாட்ச்மேனு, திங்கு தான் அவனுக்கு குறி. நம்மளுக்கு அப்படி கிடையாது, சாப்பாடு ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். பணக்காரங்க எல்லோரும் தொழிலில் முன்னேறணும், எல்லாருமே சாப்பாடை ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க. அதை பற்றியே நம்ம சிந்திக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, அதை பற்றி நினைக்கல, ஆனால் இவனுக்கு நிறைய செலவு வருது, இவனுக்கு 10,000 தான் சம்பளம்னு சொல்லுதோம்னா அவனுக்கு 30,000 மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன செய்கிறது, அப்படி பண்ணால் தான் அவன் வருவான். உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நீங்கள் புலமாமல் இருப்பீங்க, அதுக்கு நிரந்தர தீர்வு கொஞ்ச நாளே நம்ம பண்ணிடலாம், ஒரு மாதத்தில் நம்ம எல்லாமே மாறிடும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. எல்லாமே மாறிடுமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட வேறு பிரான்ச் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன், பார்லரு, நீங்கள் கூட அடுத்தாப்புல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்கு என்ன வழியோ நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் மாமன் பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசலை, என் பிஸ்னஸில் உள்ள வருமானத்தை வச்சு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இது வரைக்கும் கடை வருமானத்தை வச்சு ஒன்றுமே செய்யலையே ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், உங்களை வந்து இன்ப அதிர்ச்சி அடைகிறதுக்கு சஸ்பென்ஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன்றுமே உங்கள்கிட்ட சொல்லலை. வேணாலும் பாருங்கள், இதை மாதிரி இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி தருவேன், அதை ஜேன்னு நடத்துவீங்க, அங்கேயும் இங்கேயும் நீங்கள் சிசிடிவி கேமரா வச்சே பார்த்துப்பீங்க,
கல்லால் இருக்கிறது கூட ஆளை வேலைக்கு போட்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற ரோகிணி, நீ சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக சீக்கிரம் நம்ம வந்து மலேசியாவிலேருந்து சொத்தை பூரா நம்ம கைப்பற்றதுக்கு வழியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்த பிறகு பார்த்துக்கலாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க, மாதம் நிறைய கடந்து போகுது. உங்கள் மாமாவுக்காவது ஃபோன் அடித்து அந்த சொத்தை முடிஞ்ச அளவு விற்க சொல்ல அப்படிங்கிறாங்க. சொத்தெல்லாம் எங்கள் அப்பா பேரில் இருக்குது, எங்கள் அப்பாவை நானும் கையெழுத்து போட தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வா, உன் மகன் சொத்தை பாதி வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், குடும்ப சொத்தை எதுவுமே நான் உருவாக்குனது எல்லாமே எங்கள் அப்பா. அப்படிங்கும்போது எங்கள் அப்பா இல்லாமல் விற்றா சரியாக வராது, முழு ரேட்டும் கிடைக்காது. எங்கள் அப்பா வழியே வந்தார் அப்படின்னா கோடிக்கணக்கில் கேட்பாங்க. இப்போ நம்ம விற்றோம்னா சில லட்சத்துக்கு தான் கேட்பாங்க. கோடி பெருசா லட்சம் பெருசா அப்படிங்க. இல்லை ரோகிணி, கோடி தான் பெருசு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் வேலை முடிஞ்சுட்டா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் பயங்கரமாக பிரியாணி வாசனை அடிக்கி, ரோகிணி அங்கே பிரியாணி நல்லா இருக்குங்கிறாங்க, அங்கே போய் சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பார்ட்டில் போகிறாங்க. அங்கே தினையை சாப்பிட்டுட்டு பில் கொடுக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ரோகிணியை பார்த்தானே சிரிக்கார். ரைட்டு பில் கொடுக்க ஆள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன் பக்கத்தில் போகிறாரு. ரோகிணி அப்படிங்கிறாங்க. கண்டுக்கிடலை. இங்கே கல்யாணி அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. கல்யாணிங்கிற பேர் கரெக்டாக தான் இருக்குது. சரி நான் அந்த பிரியாணி வாங்கியிருக்கேன், அது போக சாப்பிட்ருக்கேன், பில்லை கொடுத்துரு, அப்படி பில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என் தொலை விதி அப்படிங்கிறாங்க. கேட்டு நான் 30 லட்ச ரூபா கேட்டிருக்கேன், அதை புரட்டத்துக்கு நாள் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வட்டி ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனோஜ் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு புல்லு மனோஜ் இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஒன்று சொல்லிட்டு நம்ம 2 பேரும் தானே சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ வருதா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் ஜோடியாக வந்தால் கூட கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அதை நீ முதல்ல சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லியிருக்கா, இந்த ஹோட்டலில் ஜோடியாக வந்தால் எக்ஸ்ட்ரா இவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, கொண்டா மனோஜ் நான் கெட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தால் வேறு கடைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கட்டிட்டு நேராக காருக்கு போகிறாங்க. இப்போ காரில் போய் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு ரோகிணி வீட்டுக்கு தானே போகணும் அப்படிங்கிறாங்க. போங்க மனோஜ், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, போகிற வழியில் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிக்குவோம் அப்படிங்கிறாங்க. போய் தலைவலி மாத்திரை வாங்குறாங்க. நைட் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி எங்கள் அப்பா ரொம்ப நேரத்தை ஃபீல் பண்ணி பேசினார், நம்மளுக்கு குழந்தை இல்லை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மளுக்கு மட்டுமா இல்லை, அந்த வீட்டில் இன்னும் 2 ஜோடி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னது நம்மளை மட்டும்தான் ரோகிணி, இந்த வீட்டிலே அதிகம் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது என்னையும் உன்னையும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வாரிசு வரணும், அந்த வாரிசு கொஞ்சம் வைக்கணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க, அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் நீங்கள் வர மாட்டேறீங்க, கேட்டால் நார்மலுங்கிறீங்க, நீங்கள் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி, டாக்டர் போய் பார்த்தா தானே தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, எனக்கு ஃபிட்டாக இருக்கிறது எனக்கே தெரியுது, அப்புறம் நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்க எதுவும் இல்லாத பொல்லாத சொன்னால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் அப்போ உடம்புல எதுவும் குறை இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. பிறகு ஏன் நீ பயப்படுற, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம போய் செக் பண்ண போகிறோம், அவங்க என்னென்ன ஏதுன்னு சொல்ல போகிறாங்க, அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்றாப்புல சத்து மாத்திரையோ வேறு என்னமோ அதை செய்ய போகிறோம், அதை செஞ்சால் தானே மனோஜ் சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லைன்னா வேறு வாடகை எடுத்து தனியாக போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, அந்த வீட்டில் இருக்க நான் பிடிக்கல தான், வேறு இடம் போகணும் தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிக்கிறாங்க. சரி மனோஜ் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி தான், வாடகை கொடுக்கணும்ல, அது வேஸ்ட்டு தானே, எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுன்னா இலவசமான வாடகை, அதுபோக சாப்பாடுக்கு வந்து நம்ம சமைக்கவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், துணிமணியும் சோப்பிட வேண்டாம், எல்லாம் கலத்தி போட்டு அவங்களே சோப்பிட்டுருவாங்க, சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும், இவ்வளோ வசதி வேறு எங்கே கிடைக்குன்னு சொல்லி நம்ம தனியாக வாடகைக்கு இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து துணி துவைக்கணும், சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும், எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கி, அதை விட்டு ஏன் போகணும், ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லுறது சரி தானே, நம்ம எதுக்கு போகணும், அந்த முத்துவும் மீனாக வந்து வீட்டு விட்டு அனுப்பிவிட்டோம்னா ரவியும் ஸ்ருதியும் கண்டிப்பாக வந்து அவங்க சொத்து பத்துக்கு நிறைய இருக்கிறதுனால வெளியே போயிடுவாங்க. அப்போ அந்த இருக்க சொத்தையும் அந்த வீட்டையும் நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மனோஜ் சொல்கிற மாதிரி சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சுன்னா எங்கள் பாட்டி சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிந்திக்கிறாங்க. என்ன ரோகிணி சிந்தனை வேறு மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீடு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. வீட்டில் இறங்கி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரியாணி பார்க்கில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிட்டே, பிரியாணி சாப்பிட்டு தெரிஞ்ச உனக்கு அம்மாவுக்கு வேணும்னு தோணலையா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா வாங்காமல் இருப்பேன், உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டே அவளும் இங்கே பிரியாணி தாண்டா பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா முதல்ல சொல்லியிருக்கலாம்லாம்மா, நான் கடையில் சாப்பிட வந்திருக்கோம்ல, கடையில் நிறைய செலவுமா அப்படிங்கிறாங்க. இனிமேல் கடையில் சாப்பிடாத, பிரியாணி வேணும்னு நான் சொல்லி நான் மீனாவை சமைக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க சமைச்சாங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியாம்மா, கடை பிரியாணி தான் நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, அத்தை நானே வீட்டில் பிரியாணி தானே ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏன் கடையில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்றாங்க டபார்னு. உடனே என்ன விஜயா, இதே இது சுருதியோ
ரோஹிணியே கேட்டால் பதில் சொல்லுவேன், மீனாட்ட சொல்ல மாட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. மீனா பிரியாணி ரெடி பண்ணியிருக்கான், நீ கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இவா பிரியாணி நல்லா இல்லைன்னு அர்த்தங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறேன், ஏம்மா எனக்கு சாப்பாடு வைம்மா அப்படிங்கிறாங்க. பிரியாணி வைக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. முத்து நீனும் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. அதனால் முத்து சொல்கிறாரு, வா எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குப்பா, சாப்பிட்டு போய் தூங்க போகிறேன், 2-3 நாள் ரெஸ்ட்டே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நல்லா சாப்பிடுங்க, நானும் தூங்க தான் செய்யணும், நீங்களும் தூங்குவோம், பேசாமல் நம்ம கட்டிலே தூங்கிடுவோங்க, மொட்டை மாடி போக வேண்டாம், ரொம்ப அசதியாக இருக்குங்க, நானும் சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஊரை சுற்றுறவங்களுக்கே இவ்வளோ உடம்பு வலிக்குன்னா உங்களுக்கும் எனக்கே எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறாங்க. நான் சும்மா இருக்கேன், நீ ரொம்ப நாளாக சும்மா இருக்க, உனக்கே உடம்பு வலிக்கு, உனக்கு உடம்பு வலிக்குன்னு ஏதோ நோய், நாளைக்கு காலைல போய் டாக்டர் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கெலாம் ஒரு நோயும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த புள்ள வந்து பூ வியாபாரம் தெருவா போகுது, முத்து கார் விடி இரவு பகல் பார்க்காம ஓட்டுதான், அதனால் உடம்பு வலிக்கு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக முத்து சாப்பிட்டுட்டு நேராக அந்த கட்டில் போய் தூங்குறாரு. மீனாவும் போய் தூங்கிடுறாங்க. எல்லாருமே தூங்கிடுறாங்க. டைம் ஆகுது, ஒரு 3 மணி ஆகுது. 3 மணி ஆனோடனே ரோஹிணிக்கு என்ன வருது, ரைட்டு எப்படி அந்த செல்ஃபோனை எடுத்துடணும், இமெயில் ஐடிக்குள்ளே தான் இருக்கணும், நம்ம செல்ஃபோன் அங்கே வச்சு பார்த்தா சரி வராது, செல்ஃபோனே தூக்கிடுவோம், காணலான்னு சொல்லி தேடி அலைஞ்சாலும் தேடி அலையிட்டு நம்ம செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்கே தூர போட்டுருவோம். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் எதுன்னு கிடச்சின்னா நல்லாயிருக்கும், இமெயிலில் தான் கிடக்கான்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்காங்க. ரோஹிணி பையன் மோச்சு தூங்கின பேர் எந்திரிச்சு நைஸாக போகிறாங்க. போகும்போது முத்து செல்ஃபோனை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தான் கையில் உள்ள செல்ஃபோனை அதே கட்டிலில் விட்டுடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி ரூமுக்கு வந்துடுறாங்க. ரோஹிணி ரூமுக்கு வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இமெயிலில் ஒன்றுமே இல்லை, ஆக ஜீரோவாக இருக்குது. ஐயோ இமெயிலில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது முத்துக்கு திடீர்னு ஒரு யூரின் போதுக்கு முழிப்பு தட்டினோன்னே எந்திரிச்சு பார்க்காரு. அப்போ தான் நினைவு வருது, ஆகா ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஆஃபராக வந்தோமே, அங்கே ஒரு பொருளை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வருது. மீனா நான் ஏர்போர்ட்லேருந்து வந்தால் ஒரு பொருளை வச்சுட்டேன், எட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கே இவ்வளோ நேரத்துக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அது யாரும் எட்டு போயிடுவாங்க, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி செல்ஃபோனை பையில் வச்சுட்டு நேராக போயிடுறாங்க. இங்கே முத்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நைஸாக வந்து நம்ம செல்ஃபோனை வச்சுட்டு வந்துட்டோமா ஒன்று பார்க்க வராங்க. முத்து எந்திரிச்சு போயிருக்காரு. செல்ஃபோனில் ஆகாஷ் நம்ம செல்ஃபோனே இங்கே அவரோட முத்து எடுத்துகிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக மொட்டை மாடிலே நிற்கிறாங்க. கார் வந்து இறங்குது. அங்கே ஏர்போர்ட்டில் விட்டு போன பொருளை கொண்டு எடுத்து வைக்காங்க. மறுபடி செல்ஃபோனை வந்து பக்கத்தில் கை கீழே வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. ரோஹிணியால் அந்த செல்ஃபோனையும் எடுக்க முடியல. மறுநாள் காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே தன்னோட செல்லு தான் சொல்லி பாக்கெட்டில் வச்சுட்டு நேராக கார் ஸ்டாண்டு போயிடுறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம், நம்மளுக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணி யாருமே ஒரி பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழித்து ஃபோனை பார்க்குறாரு. இது யார் ஃபோனுன்னு சொல்லிட்டு, இது நம்ம ஃபோன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நம்ம ஃபோன் இப்படி இருக்காத, அவர் வேறு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணி ஃபோட்டோ, மனோஜ் ஃபோட்டோலாம் இருக்குது. ஓ இந்த பார்லர் ஃபோட்டோவை பார்த்த செல்லை நான் மாற்றிட்டு வந்துட்டேன்னா அது எப்படி நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. முத்து ஷாக்காக இருக்கிறத பார்த்துட்டே முத்து என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இதை பாடுறா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் அம்மாவும் ரோஹிணியும் சேர்ந்து ஒன்றாவே இருக்கிறாங்க. டேய் இந்த ஃபோட்டோ இவங்களாம் ஒன்றா எடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது வீட்டுக்கு வந்துருந்தாங்களே அங்கே எடுத்துருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செல்வம் அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்படியாவா, இது வீடு வந்து கிறிஷோட வீடுடா, கிறிஷ் வீட்டுக்கு இவ எப்படி போனா அப்படிங்கிறாங்க. இது கிறிஷ் வீடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிறிஷோட பாட்டி வீடு இது, வீட்டு பின்புறம் எடுத்திருக்காங்க. பாத்திரம் கழுவுது மாதிரி பாத்திரம் கழுவுதா ரோஹிணி, பக்கத்தில் கிருஷ்ணுக்கா கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது, அதுபோக அவங்க வீட்டில் சாப்பிடுற மாதிரி, அந்த பொண்ணு சால் இல்லாமல் உட்காந்துருக்கு அந்த வீட்டில் புழங்குற மாதிரி, நைட்டி போட்டுருக்கு அந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி. அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறாங்க. கிறிஸ் வந்து சின்ன பிள்ளையில் இருக்க ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ இப்படிலாம் வருது. அப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் ரோஹிணி படித்த ஃபோட்டோ, குமரிபாளையம்னு அந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்குது. இதை பார்த்தோன்னே முத்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பழைய கல்யாணத்துக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா முன்னாள் கணவரும் ரோஹிணியும் திருமண கோலத்தோடு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இந்த பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளையா, அந்த அம்மா சொன்னாங்க என் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னாங்க, ஒரு நேரம் சென்னையில் இருக்கா அப்படின்னாங்க. இப்போ சொல்லுறத வச்சு பார்க்கும்போது அப்போ ரோஹிணி தானா அப்படின்னு சொல்லி பல மாதிரி குழம்புதாரு. மறுபடியும் செல்லை நோண்டி பார்க்குறாரு. கிறிஷோட பர்த் சர்டிஃபிகேட் அதில் இருக்குது, ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கு, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்படி வர பயங்கரமாக வருது அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கேலரி எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது கிறிஸ் புதுசாக ஸ்கூலில் சேர்த்த அந்த அப்ளிகேஷனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறாங்க. கிறிஸுக்கு கொடுத்துற அப்ளிகேஷனு. உடனே அந்த ஸ்கூலில் தான் கிறிஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் கிறிஸ் இல்லை, எங்கேயோ காலி பண்ணி போயிட்டாங்க, மெட்ராஸுக்கு போனதாக சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க.
உடனே டேய் செல்வம், நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி பையன் புதுசாக அட்மிஷன் போட்டிருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் போட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு அவனை விசாரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு நான் ரிலேட்டிவ் தான், மாமா தான், அவனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்டில் இந்த கிளாஸில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க கிறிஷ் வந்து முத்தை. உடனே என்னடா திடீர்னு கிராமத்துலேருந்து வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் இங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் கொண்டு சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மா யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லிடாதீங்க எங்கள் அம்மாட்ட, இல்லைன்னா என்கிட்ட பேச மாட்டாங்க. இங்கே தான் சேர்த்துட்டாங்க, வீடு கூட இங்கே தான் பக்கத்தில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிடா நான் ஸ்கூல் எப்போ முடியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இன்னொரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம மாமா 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறாங்க. 1/2 மணி நேரம் கழித்து கிறிஷை காரில் கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டிக்கு இவன் வேனில் வந்து இறங்குவான்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்காங்க. வேன் வருது, கிறிஷ் இல்லை. அப்போ வேன்காரன்ட்ட கேட்குறாங்க கிறிஷ் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா வந்து கூட்டி போயிட்டாரு அப்படின்னு. மாமா வந்து கூட்டி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. மாமாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோஹிணி பண்ணிக்க. ரோஹிணி கிறிஷை காணலை, வேனில் தான் வந்து இறங்குவான்னு பார்த்தேன், வேனில் வரலை. இப்போ கேட்கும்போது கிறிஷோட மாமா கூட்டி போயிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, அவனுக்கு தான் மாமனே கிடையாது, என் கூட பிறந்த அண்ணன் தம்பியும் கிடையாது, சித்தப்பா மக்களும் கிடையாது, பெரிய மக்களும் கிடையாது, யாரும் மாமான்னு கூட்டு போனால் ஒருவேளை தினேஷாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. தினேஷுக்கு பண்ணிட்டாங்க. ஏய் கிறிஷை ஒழுங்கு மரியாதையாக வீட்டில் கொண்டு விடு அப்படிங்கிறாங்க. நான் எங்கே கிறிஷை கூட்டி போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாரு உனக்கு 30 லட்ச ரூபா கேட்டிருக்கேன், நான் தாரேன், கொஞ்சம் லேட்டாகும், அதுக்காக கிறிஷெல்லாம் கூட்டி போயிடாத அப்படிங்கிறாங்க. இந்த பாரு நான் யாரையும் கூப்பிட்டு போகல, ஒழுங்கு மரியாதையாக இப்போ எனக்கு வந்து 30 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபாலாம் உடனே பெற முடியாது, அதுக்கு நாளாகும், கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க. பொறுத்துக்கிட்டு தான் இருக்க, நீ தானே ஃபோன் அடிச்சா அப்படிங்கிறாங்க. பாரு ஸ்கூலில் என் பையனை காங்கல், நீ தான் கூட்டி போயிருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு 30 லட்ச ரூபா தரதுக்கு பதிலாக நீ வந்து பிளானை வேறு மாதிரி மாற்றாதான் உன் கேடி வேலைலாம் வந்து நீ கல்யாணம் முடிச்சிடலாம், அந்த வீட்டில் வச்சுக்கா, என்கிட்ட கரெக்டாக இரு, எனக்கு 30 லட்ச ரூபா வந்தாகணும். நீ இதுக்கு சிட்டிகிட்ட போனாலும் சரி தான், என்ன வெட்டிகிட்ட போனாலும் சரி தான், எங்கேனாலும் போ, எனக்கு வந்து பணம் வந்தாகணும். நீ சிட்டிகிட்டே போனாலும் சரி தான், சிட்டி டெஸ்ட்டாக பண்ணோம்னா அதை விட பெரிய ஆள் என்கிட்ட இருக்காங்க, அதை வச்சு நான் ஆஃப் பண்ணி விட்ருவேன், நீ இஞ்சி ஆஃப் பண்ணி விட்ருவோம், அவனும் ஆஃப் பண்ணி விட்ருவோம், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என் பையனுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. பாரு முதல்ல உன் பையனை தேடுத வழியை பாரு, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ ஒன்றுமே விடலை. முத்து ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கு கூட்டி போய்ட்டு லேட்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே ரோஹிணியும் அவங்க அம்மாவும் அழுதுட்டுருக்காங்க. என்ன மேடம், கல்யாணி மேடம் அப்படிங்கிறாங்க. என்னடா இது சவுண்டு முத்து சவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. 2 பேரும் முத்து தான். என்ன வீட்டை மாற்றினா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா அப்படிங்கிறாரு முத்து. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. ஆஹா முத்து வந்துட்டானேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன முத்து இங்கே வந்திருக்கீங்க, நான் அந்த பையனை பார்க்கணுன்னு வந்தேன் அப்படிங்கிறேன். அப்படியாம்மா, சரி சரி ரொம்ப சூப்பரு, சரி ரைட்டு வந்திருக்கேன், இது யார் ஃபோனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி காமிக்கிறாங்க. ஆஹா முத்து ஃபோன் எடுக்கும்போது இந்த ஃபோனை மறந்து வச்சிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே முத்து அப்படிங்கிறாங்க. முத்தா நீ யாருடி, நீ யார், இந்த கிறிஸோட அம்மா தானே, அந்த அம்மாவுக்கு மகா தானே, ஆனால் என்ன அழகாக நடிச்சிருக்கீங்க 3 பேரும், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் நடிப்பு, ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கிடுவோம் போல போகிற பார்க்க பார்த்தா, ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் நடிப்பு, சரியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட கிறிஸோட பாட்டி நான் மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறம்மா, அங்கே பாருங்கள் உங்கள்கிட்டலாம் நான் பேசவே விரும்பலை, எங்கள் அப்பாவும் பாட்டின்னு சொல்லுவாங்க, நல்லவங்களை 1000 ரூபா கொடுத்து வாங்கு, கெட்டவங்களை பல லட்ச ரூபா கொடுத்து அனுப்பி விட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நல்லவங்களை மட்டும்தான்ப்பா சேர்க்கணும், கெட்டவங்கள பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது, இதுதான் மனித தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு தப்பு பண்ணி நினச்சி கூட பார்க்கலாமா, ஒரு பச்சை பிள்ளையே போய் சொல்ல வச்சுருக்கீங்க, அம்மாவை அத்தைன்னு கூப்பிட வச்சுருக்காங்க, ஏன் அந்த அம்மா அத்தையான விஷயத்த எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்டையும் மீனாகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. பச்சை பிள்ளை என்ன பண்ணிச்சு, இந்த கல்யாணி அம்மா எங்கள் வீட்டில் ரோஹிணியாக வளர்கிறாங்க, அந்த ரோஹிணி அம்மா மலேசியாக்காரங்களாகிடுறாங்க, அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பில் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு வேறு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ ஊரை விட்டு ஓடும்போது கூட உனக்கு சண்டை போட்டு போகும்போது கூட அன்றைக்கி தேதியில் கூட நீ அங்கே தான் இருந்திருக்க, அதை கூட உங்கள் அம்மா சொல்லலை, நாங்கள் அன்றைக்கி தேடி இளைஞ்சோம், அதில் கூட உங்கள் அம்மாவுக்கு இறக்க இல்லை, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நாங்கள் அவ்வளவு நானும் இன்னும் அப்படி பார்த்துக்கிட்டோம், எங்கள் கையில் காசு கிடையாது, கடன் வாங்கினாலும் செய்வோம், என்ன அந்த கிறிஸுக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும், ஆனால் உங்கள் அம்மாக்கிட்ட உண்மை இல்லை, உங்ககிட்ட உண்மை இல்லை, சரியா, எனக்கு இருக்க கடுப்பு நான் என்னெல்லாமா பண்ணியிருப்பேன், கிறிஸ் இருக்கான் ஒருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா, இன்னுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடாத, ஒழுங்கு மரியாதையாக கிறிஸோட அம்மையாக இருந்து கிறிஸை வளர்த்து உருவாக்கு, இவனை அனாதை மாதிரி விட்டுட்டு எங்கேயாவது வந்த அப்படின்னு சொன்னால் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, அதுக்கு மேலே அவ்வளோதான், இனிமேல் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடாத, இவன் பாட்டில் பார்லர் வேலைக்கு போகிறியா, அந்த பையனை வளர்க்கியா இருக்கியா இருந்துட்டு போ, சரியா,
கிறிஷை வந்து எங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. நானும் மீனா வெளியே இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சரிதானா? கிறிஸ் இருக்க ஒரே காரணத்துக்காக தான் விட்டு போகிறேன். ஏன் உன் செல்லு எப்படி என்கிட்ட வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நம்பரை மனப்பாடமாக அடிக்கிறாங்க. நிற்கின்னு சொல்லிட்டு முத்து செல்லு ரோகிணிகிட்ட சவுண்ட் அடிக்குது. ஓ, என் செல்லை திருடிட்டு உன் செல்லை விட்டு போயிட்டேன் பழைய மாதிரியே. அதனால தான் வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. எவ்வளோ பெரிய அறிவாளி. தப்பு செய்கிறவங்க எல்லாருமே சில குழுக்களை வந்து விட்டுட்டு போவாங்கம்பாங்க, துரும்புகளை விட்டுட்டு போவாங்கம்பாங்க. அதை மாதிரி நீ விட்டு போயிட்ட, இப்போ வசமாக என்கிட்ட சிக்கிட்டேன். சரிதானா? இனிமையாவது ஒழுங்காக இரு. சரிதானா? ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடாத, பிறகு எனக்கு கடுப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கிளம்புறாரு. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.